இங்கே தான் பிரச்சனை எடுத்துறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சண்டே அதுவுமா கறியும் வந்து எடுத்து கொடுத்துட்டு பழைய சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுக்கிறாரு. நேற்று வச்ச சாம்பார் இன்னைக்கு வச்சது இல்லை. நேற்று நாங்கள் வருவன்ட்டு எங்கள் பெரியமா அதிகமாக வச்சுட்டாங்களாம்மா. நேற்றே ஃபோனில் சொல்லும் போதே யோசிச்சேன், அப்போ நாளைக்கு காலையில் நம்மளுக்கு பழைய சாம்பார் தான் அப்படின்னு. இருந்தாலும் சாம்பார் பழைய சாம்பார் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இந்த வர வழியில் தெரிஞ்சவங்க ஆம்னியில் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுலேயே போய்க்கலான்ட்டு அதில் ஏறி வந்து என்னன்னே தெரியல. அப்பா மயக்கம் வரமா இருக்குது, வாமிட்டு வரமா இருக்குது, பசிக்கா என்னன்னு தெரியல, என்னால் முடியல. அதனால வந்தாலே பசி தாங்க முடியாமல் சாப்பிடலான்னு சாப்பிட்றேன். சாப்பாடும் இறங்க மாட்டேங்குது. முள்ளங்கி போட்டு சாம்பார் நல்லா இருக்குது. ரசம் சூப்பராக இருக்குது, பெரியமா வச்சது. இதுதான் இன்னைக்கு சண்டே காலையில் ஸ்பெஷல். இப்போ வந்து மட்டன் சிக்கனெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நீ மத்தியானத்துக்கு தான் அதெல்லாம் சமைக்கணும். ஆராதனா குட்டி வந்து வந்தாலே அவங்க தாத்தா வீட்டுக்கு அங்கே ஓடியாச்சு. சுபாஷ் வந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் வந்து பசி தாங்க முடியாமல் சாப்பிட்றேன். சாப்பிடுங்க 2 பேர்த்து சொல்கிறேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அட போங்கப்பான்ட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் தெம்பாக தான் அவங்களை மிரட்டி சாப்பிட வைக்கணும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டில் போய் சாப்பிடுவேன், அந்த ஞாபகம் வருது. அது மாதிரி சாப்பிட்டுக்கிறேன். செம்ம டேஸ்டாக இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.